அனைவருக்கும் வணக்கம். லக்னத்தில் சனி பகவான் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு பலன் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, இருள் கிரகம், முழுவதுமாக சுயநலமிக்க ஒரு கிரகமாகவும் எந்த செயலையும் மந்தத்துடன் தடையுடன் செய்யக்கூடிய ஒரு இருள் கிரகமாக சனி பகவானை நம்ம வரையறுக்கிறோம். இப்போ சனி பகவான்னாலே ஒரு ஜாதகங்கள்ல அந்த சோம்பல்தனமும் உடனடியாக ஆக்டிவ் இல்லாம மந்தமாக செயல்படுற குணத்தையும் விவரிக்கிறத சொல்றோம். இப்போ முழு இருள் கிரகமான சனி பகவான் வெறும் கெடுதல் மட்டும்தான் செய்வாரான்னா கண்டிப்பா அதுவும் இல்லை. அவருக்கென்று 2 காரகங்கள், முக்கிய காரகங்கள் உண்டு. ஆயுளையும் கர்மத்தையும் கொண்டவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான்ல ஒண்ணு சொல்லலாம், ஒரு ஜாதகர் சனி தசையை சந்திச்சுட்டாருன்னா அவருடைய வாழ்க்கையில கர்மம் நீங்கி விட்டது என்று அர்த்தம். அதுபோல ஒரு மனிதனுடைய ஆயுள் தீர்மானிக்கக்கூடிய காரகரே சனி பகவான் தான். உங்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடம் ஆயுளை குறித்தாலும் சனி பகவான் வலுத்து இருக்கிறார். ஆட்சி பெற்ற நிலை, உச்சம் பெற்ற நிலை, நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமும், திக்பலம், நட்பு போன்ற நிலைகள்ல இருக்கிறார்னா ஆயுள் காரக கிரகம் வலுக்கிறார். கண்டிப்பாக 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஆயுள் பலம் 60 வயது வரைக்கும் உண்டு அப்படின்றத தீர்மானிச்சுக்கலாம். அதுபோல் இதே சனி பகவான் தான் ஒரு மனிதன் லாங் லாஸ்டிங், கடைசி வரை வாழ்க்கையில ஒரு தொழிலை செய்யணும், பல தலைமுறைகள் கடந்து ஒரு தொழில்துறையை மேம்படுத்தணும்னா சனி பகவான் காரணம். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான கனிம வளங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். ஸ்டீல் வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய உலோகங்களை வைத்து செய்யக்கூடிய அத்தனை வகையான இண்டஸ்ட்ரீஸும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ரீசைக்கிள் ப்ராசஸ் சனி பகவான் தான், பெட்ரோலியம் சனி பகவான்ல இருந்து தான் கிடைக்கிறது. அப்போ காரகத்துல பல முக்கிய காரகங்களை சனி பகவான் வைத்திருக்கிறார். உறுதியாக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதை சனி பகவான் கொண்டுள்ளார். அதுபோல் சனி வலுத்தவருக்கு உறுதியான உடல் உண்டு, உறுதியான உடல் பெற்ற நபராக அமர்ந்து விடுகிறார். நல்ல பலன்களும் சனி பகவான்கிட்ட இருக்கு. ஆனால் இயல்பாக மந்தன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்ல கர்மக்காரகராகவும் ஆயுள் காரகராக ரொம்ப பொறுமையா செயல்களை செய்யக்கூடியவராக இந்த சனி பகவான் அமர்ந்து விடுகிறார். அதுல குறிப்பா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஜாதகருக்கு எது எப்போ தேவையோ அதை உடனடியா செய்யாம அதில் புரிந்த பிறகுதான் பலன் கொடுப்பார். இது ஒரு விஷயம். இவ்வளவு பண்புகள் சனி பகவான்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்து விடுகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமா நம்ம வரையறுக்கிறோம். ஜோதிடம் சொல்வதே ஒளியை மையமாக வைத்துதான். சனி பகவானுடைய இருக்கக்கூடிய அந்த குணங்களை, இதுதான் குணம், இந்த குணங்களை நல்குணமா எப்ப மாற்ற முடியும்னா, யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் புதனோடு தொடர்புல இருக்காரோ, சுக்கிரனோடு தொடர்புல இருக்காரோ, குருவோட தொடர்புல இருக்கிறாரோ அவரெல்லாம் யோகவான். குரு பார்வை குரு இணைவு, சுக்கிர பார்வை சுக்கிர இணைவு, அல்லது புதனுடைய பார்வையோ புதனுடைய இணைவோ, இந்த நிலையில சனி பகவான் இருந்துட்டார்னா தன் செயல்களை, தன் காரகங்களை ஜாதகருக்கு பயனுள்ளதா செய்வார். உதாரணம், என்னதான் பழைய இரும்பு கடை, மெக்கானிக்கல் கடை, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரும்பு பொருளுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி குப்பை மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பெருமளவு பணம் கிடைக்கும். ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பார், அவர் வெளியில இருந்து பாராட்டுகளை வாங்கி கொடுப்பார். இண்டஸ்ட்ரீஸ் பல வருடமாக 50 வருடங்கள்லாம் தொடர்ந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல நேமோட. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இருள் கிரகம் ஒளி கிரகமான குரு சுக்கிர புதனோடு தொடர்பு இருக்கிறதுனால நடக்குது. ஜாதகர் ஒரு பொறுமையானவர் தான், வேகமா செய்ய மாட்டார், எந்த செயலையுமே ரொம்ப பொறுமையா செய்வார். அவர் செய்யும் செயல் பாராட்டப்படும். ஒரு கொள்கை கொண்டால் அந்த கொள்கைக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர். இதெல்லாம் அரசியல்வாதிகள்ல பாத்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள்லாம் கொள்கைக்காக ரொம்ப உறுதியோட இருப்பார். நான் சொல்லிட்டேன், இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இதற்காக எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன்ற நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு. அப்போ கொண்ட கொள்கையில் உறுதியாக கடைசி வரை நிற்கிறது யாருன்னா சனி பகவான் தான். இத்தனை பண்புகள் கொண்ட சனி பகவான் லக்னத்தில் அமர்கிறார். லக்னம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணம் செயல் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது லக்னம் வரையறுத்துருது. ராசின்றது வேறு கோச்சார அமைப்புகளின் அடிப்படையில் ராசி மனதை தீர்மானித்து கொடுக்கிறது. ஆனால் உங்களுடைய வலுவை தீர்மானிப்பது லக்னம் தான். சனி பகவான் லக்னத்தில் இருந்தா என்ன பண்றார், இயல்பா இருள் கிரகம் இல்லாமல் ஒளி நீங்கிய சனியை நம்ம பேசுறோம், ஒளி பெற்ற சனியை பேசுறோம். லக்னத்தில் சனி இருக்கிறார்னா கண்டிப்பாக அவர் ஒளி கிரகமான குரு புதன் சுக்கிரனோட தொடர்புல இருந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனை தான். இருந்தாலும் இயல்பா என்ன நடக்குன்னா, ஜாதக சோம்பேறித்தனமானவர். கண்டிப்பா அவர் ஒளி கிரகம் பெற்றாலும் கொஞ்சம் ஆக்டிவ்னஸ், சுறுசுறுப்பு இருக்காதுதான். அதிகாலை எழுந்து அதிகாலை செயல்களை செய்யக்கூடிய அளவிற்கு தகுதியை குறைத்து கொடுக்கிறது. அதுபோல் ஆள் கண்டிப்பாக லக்னத்தில் சனி இருப்பவர்கள் ராகு கேதுகளோடு அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களோடு தொடர்பில் இருக்குன்னா ஷார்ட்டான நபரா இருப்பார், கொஞ்சம் உயரத்துல சற்று குறைந்த நபரா இருப்பார், தந்திரபாடவரா இருப்பார், எதையுமே தனக்கு முதலில் எடுத்துக்கொண்டு தனக்காக செயல்படக்கூடியவரா இருப்பார்.
லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்றார் இன்னொரு விஷயம்னா, சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய கொள்கைகளை கொடுத்துருவார். இருள் நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுகேதுக்களோட செவ்வாயோட தொடர்பு கொண்டிருந்தா கண்டிப்பா இந்த குணத்தை கொடுக்கும். முதலில் தன்னை தீர்மானித்துக் கொள்வார், தன்னை தகவமைத்துக் கொள்வார், அடுத்துதான் அடுத்தவங்களை பத்தி சிந்திப்பார். அதுபோல் லக்னத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு இயல்பாகவே சோம்பேறித்தனம் ஆள்கள் ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பாக எந்த செயலுமே செய்ய முடியாத நிலையை கொடுத்துவிடும். இந்த சனி பகவானோடு குரு சுக்கிரன் புதன் தொடர்பு தான் என்ன பண்ணுவார், ஜாதகர் சுயநலத்தை விளக்கிடுவார். பொதுநலமான நபராக இருப்பார். எல்லோருக்காக எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவராக இருப்பார். தனக்கு கிடைத்ததை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணம் படைத்தவராக இருப்பார். உடல் உறுதி கொண்டவராக இருப்பார். ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்பு. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் எத்தனை செயல்களை செய்தாலும் ஜாதகருக்கு டயர்டே ஆகாது. ரொம்ப ஆக்டிவான உடல் உறுதி கொண்ட நபராக இருப்பார் சுபர்களோட தொடர்பு கொள்ளும்போது. அதுபோல் ஜாதகருக்கு நேர்மை பண்பு இருக்கும். தனக்கு கிடைத்தது சமூகத்தில் இருக்கக்கூடிய சகல மனிதருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு நிலை இருக்கும். இதனால்தான் நிறைய ஜாதகர் பார்க்க முடியும். கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்றது. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய தூய்மை தான். லக்னத்தில் சனி இருப்பது யோகமானா, லக்னத்தில் சனி இருப்பது மகர கும்பம் மற்றும் துலாம் லக்னத்திற்கு யோகம். மற்ற லக்னத்துக்குலாம் என்ன பண்ணணும், அதுவும் மகர கும்பம் துலாத்திற்கு இருந்தா கூட லக்ன சனி குரு சுக்கிர புதனோட தொடர்புல இருந்தா யோகம். மற்ற லக்னத்துக்குலாம் இருந்தா என்ன பண்ணிடுவார், அங்கும் சுபரோட தொடர்பு இருக்கணும், அசுபரோட தொடர்பு இருக்கக்கூடாது, இருள் கிரகங்களோட தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி யோகமா இருந்துட்டாருன்னா சனி பகவான் நேர்மையான நபரா அவங்க வரைய எடுத்துருவார். நல்ல நம்பர், நீங்க பயப்படவே வேண்டாம். நிறைய வீடியோக்கள், பொதுவெளி வீடியோக்கள் கூட லக்னத்துல சனி பகவான் திருடர் என்று சொல்வார்கள். திருடனா அப்படின்னா முழு இருள் பொருந்திய சனி பகவான் திருடன் தான் முதல்ல நான் தான் நினைப்பேன். ஆனா தசாபுத்திகளும் உண்டு. லக்னத்துல சனி இருக்கு, புதனே பார்த்திருக்கு, செவ்வாயோடைய தொடர்புல இருக்கு, குருவோடைய தொடர்புல இருக்கு, சுக்கிர தொடர்பெல்லாம் இருக்கு. நடப்பு தசை அவயோக தசை, நீங்கள் அயோக்கியனாக வரையறுக்கப்படுவீர்கள். நடப்பு தசை யோக தசை, உங்கள் செயல் பாராட்டப்படும். தசையிலும் உள்ளது பண்புகள். இது இயல்பான அமைவு. லக்னம்னா சனி இருப்பது எண்ணிலையில் இருந்தாலும் சற்று குறைந்த அளவு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கிரகங்களோட இணைஞ்சு இருக்கிறது தான் யோகம். அதுவும் குரு சுக்கிர புதனோட அப்படி இணையாவிட்டால் கண்டிப்பாக அந்த லக்ன சனி பகவான் உங்களை ஓரளவுக்கு சமூகத்திற்கு சாதகம் இல்லாத நபராகவே மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு சாதகமானவர் திருடினாலும் உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்வீர்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.